அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 7/5/2024 செவ்வாய்க்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் தமிழகத்தில் நேற்று அதிகபட்ச வெப்பநிலையானது கரூர் பருமத்தியில் 43.5 டிகிரி செல்சியஸ் அதாவது 43.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. இது இயல்பை விட 7.2 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக வெப்பமானது பதிவாகியுள்ளது. ஈரோடு பொறுத்தமட்டில் 43.2 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் இது இயல்பை விட கூடுதலாக 5.7 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. தெலுங்கானா அருகே தற்காலிக காற்று சுழற்சி நீடிக்கிறது. உயரழுத்தம் பொறுத்த மட்டில் இரு கடலிலும் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் நீடிக்கிறது. மேற்கத்திய இடையூறு பொறுத்த மட்டில் துருக்கி நாட்டில் நீடிக்கிறது. இது தொடர்ந்து கிழக்கு நோக்கி நகரும். அதே வேளையில் மேற்கத்திய இடையூறு வட மாநிலங்களில் மேற்கத்திய இடையூறின் தாக்கம் வட மாநிலங்களில் நீடிக்கிறது. வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, திண்டுக்கல், கரூர், மதுரை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி, விருதுநகர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இடிமழை பதிவானது. அதாவது திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவானது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானிலை எப்படி இருக்கும் என அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில், அதாவது இன்று மே 7 பொறுத்த மட்டில் தமிழகம் பொறுத்தவரை வட மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் இடிமழை பதிவாகும் இடத்தில் வலுவாக இடிமழை பதிவாகும். வட உள் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்கள் பொறுத்த மட்டில், குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் பொறுத்த மட்டில் பேரணாம்பட்டு, ஆம்பூர், நாட்ராம்பள்ளி, வாணியம்பாடி, திருப்பத்தூர், ஊத்தங்கரை, வேலூரில் காட்பாடி, வல்லம், அணைக்கட்டு, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தின் அரக்கோணம், நெமிலி, வாலாஜா, ஆற்காடு, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் பொறுத்தவரை வேடல், காஞ்சிபுரம், வாலாஜாபாத், உத்திரமேரூர் மற்றும் கள்ளக்குறிச்சியில் திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், சின்னசேலம், கல்வராயன் மலை மற்றும் கொங்கு மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, குன்னத்தூர், ஊத்தங்கரை, வேப்பனப்பள்ளி, தருமபுரி மாவட்டத்தின் நெருப்பூர், இந்தூர், அனுமந்தபுரம், பாப்பிரெட்டிப்பாளையம், சேலம் பொறுத்தவரை மேட்டூர், எடப்பாடி,
மேட்டூர் அணை, ஏற்காடு, ஓமலூர், சேலம், நாமக்கல் மாவட்டத்தின் பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு, நாமக்கல், நாமகிரிப்பேட்டை, எருமைப்பட்டி, திருச்செங்கோடு, கரூர் மாவட்டத்தின் பரமத்தி, அரவக்குறிச்சி, கடவூர், கரூர், குளித்தலை, தோகமலை, திண்டுக்கல் மாவட்டம் பொறுத்தமட்டில் கொடைக்கானல், வத்தலகுண்டு, நத்தம், திண்டுக்கல், பழனி, வேடசந்தூர், ஒட்டன்சத்திரம், ஈரோடு மாவட்டத்தின் தாளவாடி, கொத்தமங்கலம், பவானிசாகர், நம்பியூர், சென்னிமலை, ஈரோடு, தொட்டியம்பாளையம், குமாரபாளையம், திருப்பூர் மாவட்டத்தின் அவிநாசி, திருப்பூர், பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில், தாராபுரம், உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூரின் மேட்டுப்பாளையம், காரமடை, பெரியநாயக்கன்பாளையம், மருதமலை, அன்னூர், போதனூர், கோயம்புத்தூர், மதுக்கரை, வயலூர், கணத்துக்கடவு, பொள்ளாச்சி, செட்டிப்பாளையம், பெரியநகமம், பொள்ளாச்சி, ஆனமலை, வேட்டைக்காரன்புத்தூர், ஆலியாறு, வால்பாறை, நீலகிரி மாவட்டத்தின் பந்தலூர், தேவாலா, கூடலூர், நடுவட்டம், உதகமண்டலம், கொடநாடு, கோத்தகிரி, குன்னூர், தென் மாவட்டமான தேனியில் கும்பகரை, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம், மேகமலை, மயிலாடும்பாறை, சின்னமன்னூர், தேனி, மதுரை மாவட்டத்தின் பழமுதிர்சோலை, அழகர் கோயில், மதுரை, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, ஏழுமலை, பெரியார், கல்லுப்பட்டி, திருமங்கலம், புதுக்கோட்டை பொறுத்தமட்டில் விராலிமலை, அன்னவாசல், புதுக்கோட்டை, திருமயம், அரிமளம், அறந்தாங்கி, ஆவடியார் கோவில், கட்டுமாவாடி, மணமேல்குடி, சிவகங்கையின் சங்கம்புணரி, நெய்க்குப்பி, பிள்ளையார்பட்டி, செட்டிநாடு, காரைக்குடி, மதகுப்பட்டி, மானாமதுரை, சிவகங்கை, அன்னவாசல், ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி, திருவெங்கடம்பட்டு, தேவிப்பட்டினம், ராமநாதபுரம், பரமக்குடி, கமுதி, கடலாடி, சாயல்குடி, கீழக்கரை, மண்டபம், ராமேஸ்வரம், தூத்துக்குடியின் விளாத்திக்குளம், எட்டயபுரம், கோவில்பட்டி, கழுகுமலை, கடம்பூர், ஒட்டப்பிடாரம், ஸ்ரீவைகுண்டம், காயல்பட்டினம், திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம், சாத்தான்குளம், கயத்தார், விருதுநகரின் ஸ்ரீவில்லிபுத்தூர்,
ராஜபாளையம், விருதுநகர், சிவகாசி, ஆலங்குளம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, தென்காசி மாவட்டத்தின் சங்கரன் கோயில், கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், தென்காசி, ஆலங்குளம், திருநெல்வேலியின் ராதாபுரம், திசையன்விளை, நாங்குநேரி, மணிமுத்தாறு, திருநெல்வேலி, கங்கை கொண்டான், பாபநாசம், கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சுப்பாறை, குலசேகரம், குளித்துறை, எரணியல், பூதப்பாண்டி, கன்னியாகுமரி, நாகர்கோயில் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இடிமழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அடுத்தபடியாக இடிமழை என்பதால் பதிவாகும் சமயத்தில், அதாவது காற்றுடன் கூடிய மழை, கனமழை, இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் இன்று கனமழை எங்கே என பொறுத்த மட்டில் வட உள் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மே 8, 9 தேதிகளில் இன்றை விட, அதாவது மே 8, 9 தேதிகளில் பரவலாகும் இடிமழை, அதாவது பல்வேறு மாவட்டங்களில் இடிமழை பதிவாகும். வெப்பசலன இடிமழை அதாவது வெப்பசலன இடிமழை என்பதால் முன்கூட்டியே அறிவிக்க முடியாது. தினசரி ஆய்வு செய்து அறிக்கை பதிவு செய்யப்படும். வெப்பநிலை பொறுத்தமட்டில் திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் 38 டிகிரி செல்சியஸ் முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரையிலும், ஓரிரு பகுதியில் 44 டிகிரி செல்சியஸ் கூட வெப்பம் பதிவாகும். இதன் காரணமாக இன்று தமிழகத்திற்கு வெப்பநிலை எச்சரிக்கை காரணமாக மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. இதன் காரணமாக காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை தேவையில்லாமல் பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். தெற்கு கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் மழை பதிவாகும். குஜராத், ராஜஸ்தான், கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மற்றும் தெலுங்கானா, ஆந்திராவில் வெப்பநிலை கூடுதலாக பதிவாகும். வரும் நாட்களில் வெப்பநிலை குறையும். விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி வானிலை அறிக்கை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும். தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு
உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன். வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.